all, welcome to our channel Craftiiee World. இந்த வீடியோல நம்ம ரொம்பவே அழகான ஒரு pop-up greeting card எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். சோ அதுக்காக first A4 color sheets இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். Then அந்த color sheets எல்லாமே 10 into 10 cm ல 7 pieces கட் பண்ணி எடுத்துக்கலாம். சோ 6 வந்துட்டு ஒரு கலர்லயும் பேலன்ஸ் 1 வந்துட்டு இன்னொரு கலர்லயும் எடுத்துக்கலாம். சோ இப்போ ஒரு ஷீட்டுமே நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்க போறோம். சோ இந்த மாதிரி நம்ம இந்த சைஸ்க்கு ஃபோல்ட் பண்ணிட்டு அது நல்லா ஃப்ளெக்சிபிளா இருக்கான்னு எல்லா கார்னர்ஸ்லயும் நம்ம மடிச்சு விட்டுறணும். அதுக்கு அப்புறம் அத வந்துட்டு இந்த ஷேப்ல டிரா பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போறோம். இப்போ இந்த ஷேப்ல கரெக்ட்டா நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படினா நமக்கு அழகான ஒரு ஃப்ளவர் ஷேப் கிடைக்கும். சோ இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க 7 ஷீட்ஸ்ல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சோ 6 ஷீட்ஸ் வந்துட்டு ரெட் கலர் and ஒரு ஷீட் வந்துட்டு yellow கலர் எடுத்துர்க்கேன். சோ இந்த மாதிரி இப்போ 7 flowers நமக்கு கிடைச்சிருச்சு. சோ அது எல்லாத்தையுமே நம்ம எல்லா edgesலயுமே இந்த மாதிரி நல்லா fold பண்ணி விட்டுட்டா அது இன்னும் அழகா இருக்கும். சோ இப்போ இதுல ஒரே ஒரு petal மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். because அத நம்ம ஸ்டிக் பண்றதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கறோம். சோ ஒரு சைடு மட்டும் கட் பண்ணிட்டு அதை இந்த மாதிரி நம்ம ஒட்டி வச்சிடலாம். நல்லா கம் அப்ளை பண்ணி நம்ம flower மாதிரி அழகா ஒட்டி வச்சிடலாம். So balance இருக்க 7 sheetsலயுமே நம்ம இதே மாதிரி flower shapeல செய்ய போறோம். இப்போ இத நல்லா ஒட்டிடுச்சு. பார்க்கவும் ரொம்ப அழகா இருக்கு. சோ இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க sheetsலயே நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு 7 flowersமே ரெடி ஆயிடுச்சு. சோ அது எல்லாத்தையுமே நம்ம இப்போ அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். சோ 6 red color flowers and 1 yellow color flower. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா ஒரு ரெட் கலர் ஃப்ளவர் எடுத்து அதோட ரெண்டு சைடுலயுமே இந்த மாதிரி ஒரு டாட் வச்சு ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்க போறோம். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு சைடுலயுமே இப்போ இன்னொரு ஃப்ளவர்ஸை நம்ம ஸ்டிக் பண்ண போறோம். சோ ஒரு சைடு ஒரு ரெட் கலர் ஃப்ளவர் and இன்னொரு சைடு இன்னொரு ரெட் கலர் ஃப்ளவர் இந்த மாதிரி கரெக்ட்டா அந்த க்ளூ மேலே நம்ம ஒட்ட போறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணனும் அப்படினா இது நல்லா ஸ்டிக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இந்த சென்டர்ல இருக்க ஃப்ளவர்ல 3 டாட்ஸ் வச்சு ஃபெவிகால் அப்ளை பண்ண போறோம். இந்த 3 டாட்ஸ்லயுமே yellow கலர் ஃப்ளவரை இப்படி சென்டரா வச்சு ஸ்டிக் பண்ண போறோம். சோ நீங்க க்ளூ அப்ளை பண்ணும்போது அந்த ஷீட் ஃபுல்லா அப்ளை பண்ணாதீங்க. சென்டர் சும்மா ஒரு டாட் மட்டும் வெச்சா போதும். நெக்ஸ்ட் இதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி பேலன்ஸ் இருக்க ஃப்ளவர்ஸை ஒரு சைடுல நம்ம ஸ்டிக் பண்ண போறோம். சோ அந்த சைடு ஒரு ஃப்ளவர், இந்த சைடு ஒரு ஃப்ளவர். சோ நம்ம இதுல வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்றது தான் நம்ம கரெக்ட்டா பண்ணனும். because நம்ம கொஞ்சம் மாத்தி ஸ்டிக் பண்ணிட்டாலுமே நமக்கு பாப்-அப் கரெக்ட்டா வராது. சோ நம்ம அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா கரெக்ட்டா பண்ணனும். இப்போ நம்மளோட ஃப்ளவர் ஆல்மோஸ்ட் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ லாஸ்ட் ஃப்ளவர் ஸ்டிக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ லாஸ்ட் ஃப்ளவரும் நம்ம ஸ்டிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ இந்த ஃப்ளவர் வந்துட்டு நல்லா நம்ம கொஞ்ச நேரம் காய வச்சிடலாம். ஏன்னா பேப்பர் கூட ஃபெவிகால் நல்லா ஸ்டிக் ஆகும். சோ அத கொஞ்ச நேரம் காய வச்சிடலாம். நெக்ஸ்ட் நம்ம greeting card செய்யறதுக்காக ஒரு திக்கான ப்ளூ கலர் A4 ஷீட் எடுத்துர்க்கேன். அதை இப்படி ஹாஃபா மடிச்சிட்டு அதோட சென்டர்ல இந்த மாதிரி ஒரு பேங்கிள் வச்சு ஒரு சர்க்கிள் நம்ம டிரா பண்ணி எடுத்துக்கலாம். சோ இதுக்கு வந்துட்டு ஷீட் கொஞ்சம் திக்கா இருக்கணும். அப்பதான் பார்க்க கொஞ்சம் greeting card மாதிரி இருக்கும். சோ இப்போ அந்த பேங்கிள் சைஸ் சர்க்கிள்ல நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா ஒரு சைடுல மட்டும் இந்த greeting cardோட ஒரு சைடுல மட்டும் இந்த மாதிரி ஒரு white color A4 ஷீட் அந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்து உள்ள ஸ்டிக் பண்ண போறோம். ப்ளூ and white காம்பினேஷன் பார்க்க ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். அதுக்காக நான் ப்ளூ and white காம்பினேஷன் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்டிக் பண்ணி எடுத்துட்டதுக்கு அப்புறம் இப்போ நம்ம ஃப்ளவர் ரொம்ப நல்லா காஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம இந்த ஃப்ளவரை இந்த greeting cardக்குள்ள நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். ஸ்டிக் பண்றதுக்கு ரெண்டு சைடுலயுமே சென்டர் பெட்டல்ல மட்டும் நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணா போதும். சோ இப்போ greeting cardோட சென்டர் பார்ட்ல அந்த ஃப்ளவரை நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். சோ இதுவும் நல்லா காயணும். இதுவும் கொஞ்ச நேரம் காய வச்சுக்கோங்க. சோ நம்ம 5 minutes அது காஞ்சதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணனா இந்த மாதிரி அந்த ஃப்ளவர்ஸ் அழகா நமக்கு பாப்-அப்பா வரும். சோ க்ளோஸ் பண்ணிட்டு ஓபன் பண்ணும்போது ரொம்பவே அழகான பாப்-அப்பா நமக்கு கிடைக்கும். இப்போ நான் அந்த ஃப்ளவர்ஸ் இன்னும் அட்ராக்டிவா இருக்கிறதுக்காக அதோட கார்னர்ஸ் and சென்டர்ல வந்துட்டு sketch வச்சு ஃபுல்லா டெக்கரேட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு இந்த ஃப்ளவர் இன்னும் எவ்வளவு அட்ராக்டிவா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்க டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஃபைனலா நம்மளோட greeting card ஃபுல்லாவே நம்ம டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். லைக் இந்த மாதிரி. சோ அந்த சென்டரான சர்க்கிள்ல ஹாப்பி பர்த்டே டியர் அது மாதிரி எழுதிட்டு ஃபுல்லா பீட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிருக்கேன். இப்போ உள்ள அழகான பாப்-அப்பும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. and then நம்ம ஃப்ரெண்ட்க்கு என்ன மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறோமோ அந்த மெசேजेस எல்லாத்தையுமே நம்ம இதுல எழுதி அழகா டெக்கரேட் பண்ணிக்கலாம். லைக் இப்போ இந்த மாதிரி நான் ஒரு சைடுல என்ன மெசேஜ் சொல்லணுமோ அந்த மெசேजेस எழுதிருக்கேன். இன்னொரு சைடு ஹாப்பி பர்த்டே விஷ் எழுதிருக்கேன். and then இந்த ஃப்ளவர் பாத்தீங்கன்னா எல்லா சைடுமே நமக்கு வந்துட்டு அழகா பாப்-அப் ஆகும். எந்த சைடுமே மடங்கி இருக்காது. எல்லா சைடுமே அழகா நமக்கு பாப்-அப்பா வந்துரும். சோ இந்த மாதிரி greeting card உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படினா உங்களுக்கு இத பத்தின தாட்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் வேற என்னென்ன கிராஃப்ட் செய்யணும் அப்படின்றதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.
இந்த பாப்அப் greeting card உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. Thanks for watching.